Dear friends, welcome to அமுதமொழி சேனல். வெல்வதும் சரி வீழ்வதும் சரி வார்த்தையினாலே உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி நல்வழிப்படுத்தக்கூடிய நல்ல மொழி அமுதமொழி. இன்னைக்கு அமுதமொழி சேனல்ல ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். உங்களுடைய மிகப்பெரிய எதிரியார், அவங்களால நீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கீங்க, அவங்களால நீங்க எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருக்கீங்க, அவங்களால எவ்வளவு நஷ்டப்பட்டிருக்கீங்க, அதை தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னடா இது, என்னுடைய எதிரி யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கள்ளுக்குள்ள தேரையும் கனிக்குள்ள புழுவையும் நெல்லுக்குள்ள பதரையும் சொல்லுக்குள்ள தீமையும் கலந்தே இருக்குது போல நம்ம கிட்ட ஒரே ஒரு கெட்ட குணமும் சேர்ந்து இருக்குதுங்க. அத மட்டும் போக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெற்றிங்கிறது நம்ம பக்கம் தாங்க. நம்மள யாருமே அசைக்க முடியாது. சரிங்க, அதுக்கான விடையை நம்ம ஒரு கதை மூலமா உணர்த்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன் கதை மூலமா உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, பல புஸ்தகங்களை பல மணி நேரமா படிச்சும் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்த ஒரு குட்டி கதை ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா விளக்கிடுங்க. கந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஏழையான மனிதன் இருந்தாங்க. அவனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவது தவம் பண்ணி கடவுளை பாத்துடணும், கடவுள்கிட்ட வரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதனால தவம் இருக்க ஆரம்பிச்சாங்க. அவனுடைய தவத்தை மிச்சி நிஜமாவே கடவுளும் வந்துட்டாரு. அவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம், அவனுடைய கண்ணையே நம்ப முடியல. கடவுளை பார்த்த உடனே அவனுக்கு நாக்கெல்லாம் கொளற ஆரம்பிச்சிருச்சு. கடவுள் கேக்குறார், அப்பா என்னை நோக்கி தவம் இருந்த இல்லையா, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்றாரு. சாமி, என்னை ஏழையா படிச்சுட்டீங்களே, நான் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், பொருள் இல்லாதவங்களுக்கு இந்த உலகமே இல்ல சாமி, எனக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து உதவுங்க, நான் வேற எதை கேட்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே கடவுளும் என்ன பண்றாரு, உடனே சரிப்பா நீ கேட்டதை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடி எடுத்து கொடுக்கறாரு. இந்த கந்தனுக்கு பயங்கரமான வருத்தமா போச்சு. என்ன சாமி, நீங்க நான் பொண்ணும் பொருளும் கொடுத்து உதவுங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு தடிய போய் கொடுக்குறீங்க, இந்த கம்ப வச்சு நான் என்ன சாமி செய்ய போறேன், எனக்கு இன்னும் வயசாகல, கோல் ஊன்ற வயசெல்லாம் ஆகல அப்படின்னு சொல்றாரு. அப்பா, நீ கேட்டது பொண்ணும் பொருளும் தானே கேட்ட, இது சாதாரண தடி கிடையாதுப்பா, நீ எப்பயாவது ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா இந்த தடிய ஒரு தடவை தரையில ஓங்கி தட்டு, உடனே 100 பொற்காசுகள் வந்து விழும் அப்படின்னு சொல்றார். சாமி, என்னால நம்ப முடியல சாமி, நான் இந்த தடியை தட்டி பாக்குறேன், உண்மையிலேயே 100 பொற்காசுகள் வருதான்னு நான் சோதிச்சிடுறேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்கன்னா நான் யாருக்கிட்ட கேக்குறது, இன்னொரு தடவை தவம் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடியை ஓங்கி பூமியில ஒரு தடவை தட்டுறாருங்க. அதிசயம்னா அப்படி ஒரு அதிசயம், 100 பொற்காசுகள் விழுது. அவனாலே அவனுடைய கண்ணை நம்ப முடியல. வேகமா அந்த பொற்காசுகள் எடுத்து சோதிச்சு பாக்குறான். உண்மையான தங்கம் தானா, டூப்ளிகேட்டா, அக்மார்க்கு முத்திரை இருக்காங்கிறதெல்லாம் பாக்குறான். அவனுக்கே பரம சந்தோஷம், அது சுத்தமான தங்க காசுகள். உடனே சாமி சிரிக்கிறார். எப்பா, இப்பயாவது நம்புறியா, நான் கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறாரு கந்தன். ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு சொல்றாரு. உடனே கந்தன் வேகமா அந்த கம்பையும் அந்த பொற்காசுகளையும் மூட்டையா கட்டிட்டு நடக்க போறான். அப்ப சாமி சொல்றாரு, கந்தா கந்தா ஒரு நிமிஷம் நில்லு, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், ஒரே ஒரு நிபந்தனை, இந்த தடி எப்பயுமே உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீ கோபம் மட்டும் பற்றக்கூடாதுப்பா, கோபம் மட்டும் பட்டேன்னா இந்த தடியும் மறைஞ்சிரும், கொடுத்த காசும் மறைஞ்சிருப்பா, ஞாபகத்துல வச்சுக்கோன்னு சொல்றாரு. உடனே கந்தன் சொல்றான், என்ன சாமி, ஊரு உலகத்துல யாருக்குமே கிடைக்காத மிக அற்புதமான தடி கொடுத்திருக்கீங்க, இப்படின்னு தட்டுனா 100 பொற்காசு போல போலன்னு விழுகுது, 7 தலைமுறைக்கும் உட்கார்ந்தே சாப்பிடுவேன், இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரர் ஆக போறேன், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும், நான் ஏன் கோவப்பட போறேன், நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சந்தோஷத்துல நடக்கிறாங்க, பறக்கிறான்னு கூட சொல்லலாம். அப்படி நடந்துகிட்டே இருக்கும் பொழுது அந்த வழியா முனிவர் ஒருத்தர் வர்றாரு. கந்தனை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு கேக்குறாரு, கந்தா இன்னைக்கு என்னப்பா பயங்கரமான சந்தோஷத்துல இருக்க, நடையில ஒரு மிடுக்கும் வேகமும் தெரியுதே, எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கேட்ட உடனே கந்தன், இவர் முனிவர் தாமே, நடந்ததெல்லாம் நாம ஒண்ணு விடாம சொல்லணும் அப்படின்னு அந்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றான். இது கேட்ட முனிவர் பலமா சிரிக்கிறார். பரவாயில்லையேப்பா, நல்லா அழகா கதையை ஜோடிச்சு சொல்ற திறமை உனக்கு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியலையே, தவம் இருந்தியா, கடவுள் வந்தாரா, தடி கொடுத்தாரா, இப்படின்னு தட்டினானா 100 பொற்காசுகள் விழுந்துதான், எங்கேயோ போய் திருடிட்டு வந்துட்டு காசு மூட்டையா கட்டிட்டு வந்திருக்க, உனக்கு ரொம்ப சீக்கிரமே தண்டனை கிடைக்க போகுதுன்னு சொல்றாரு.
உடனே கந்தனுக்கு வந்தது பாருங்க கோவம். யோ முனிவரே, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன் பாரு, எவ்வளவு பெரிய தப்பு. இந்த தட்டிய வச்சே ஒரு மண்டையில ஓங்கி போட்டு மண்டைய உடைக்கணும், அப்பதான் நீ எல்லாம் ஒரு வழிக்கு வருவேன்னு சொல்லிட்டு தடிய ஓங்குனானோ இல்லையோங்க. மறு நிமிஷமே அந்த தடியும் மறைஞ்சு போயிடுது, பொற்காசுகளும் மறைஞ்சு போயிடுது, சோதிக்க வந்த இறைவனும் மறைஞ்சு போயிடுறாருங்க, அந்த முனிவரும் மறைஞ்சு போயிடுறாரு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுடைய மிகப்பெரிய எதிரி யார் அப்படி தெரியுதுங்களா? உங்களுடைய மிகப்பெரிய சத்ரு யாருன்னு தெரியுதுங்களா? உங்களுக்கு நிறைய அவமானங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது உங்களுடைய கோபம் மட்டும்தான். கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா வெற்றி அப்படிங்கறது நம்மளுடைய வாசலை தேடி கண்டிப்பா காத்துக்கிட்டே இருக்குங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.